வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து 20 22 வரைக்கும் என்னோட கணக்குப்படி வருது. இந்த 2026 எப்படி இருக்கும்? செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இப்போது படிக்கிற காலகட்டத்தில் வரக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயசில் வரக்கூடிய தசா, அதாவது அவயோக தசைகள் கூட அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. மெயினாக அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 45 ஒரு 50 வயசில் இருக்கிறவங்க தான் அந்த வீடியோ பார்ப்பாங்க. அதாவது அவங்களோட பசங்களுக்காக பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த வயசில் இருக்கிறவங்க இந்த வயசில் என்ன நடக்கும்னு பார்ப்பாங்கனாக்கா அவங்க பசங்களுக்காக பார்ப்பாங்க. அவங்க பசங்களுக்கு, அதாவது வாரிசுகளுக்கு கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாக்கா இந்த வயசில் செவ்வாய் தசையில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, எதிர்காலத்துக்கு என்ன படிப்பு தேவையோ அந்த படிப்பை இப்போ படிச்சிருங்க. ஏன்னா எதிர்க்க வரக்கூடிய தசைகள் ராஜகரக தசைகள். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை, அதாவது 18 வருடம், குரு தசை 16 வருடம், அதன் பிறகு சனி தசை 19 வருடம். இதில் ஆயுட்காலமே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு வரைக்கும் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா 7 சனி போயிட்டுருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இப்போ அஷ்டமாதிபதி தசை. படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்படலாம். படிப்பில் மந்த நிலை வரலாம். எதுவாக இருந்தாலும் சரி நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க கூட. அப்படி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும். நீங்கள் தான் எல்லா கஷ்டத்துலேயும் அவங்களுக்கு கூட நிற்கணும். ஏன்னா நட்பு வட்டாரத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம், லவ் பிரச்சனைகள் வரலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போயிட்டுருக்குன்னா ஓகே, நல்லா இருக்குது. நீங்கள் அவங்க கூட நல்லபடியாக ட்ராவல் பண்ணலாம். அவங்கள நீங்கள் முன்னெடுத்து இது பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கலாம். நீங்கள் தான் வழிகாட்டணும். 7.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு பொறுப்பு. அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லைன்னாக்கா நீங்கள் ஏன்னா தானோன்னு விட்டுட்டிங்கன்னா என்ன வேணால் நடக்கட்டும், பசங்க படிப்பாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டுட்டிங்கன்னா இதில் என்ன வேணால் நடக்கலாம். அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அவயோக தசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் படிப்பு அப்படிங்கிறது இந்த வயசில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அடுத்த 30 வருஷத்துக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம சமாளிக்கணும். அவயோக தசைகள் வந்தால் கூட அந்த டைமில் ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட படிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டோம். ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த படிப்பு. அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகள் வந்துச்சுனாக்கா, இப்போ ராகு தசையோ இல்லை அடுத்து வரக்கூடிய குரு தசையோ ஏதோ உங்கள் லைஃப்பில் சரியில்லை அப்படின்னாக்கா, நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது அப்படின்னாக்கா, நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்ததுனாக்கா அந்த டைமில் தாங்கிக்கலாம் நீங்கள். நிறைய படிப்பு இருந்துச்சுனாக்கா. அதனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறது சிறப்பு. நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாடு போனாலும் சரி, மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் ராகு தசை. இந்த ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகம், இந்த ராசிக்கு வீடு கொடுத்த கிரகம் பகை கிரகமாக இருந்துச்சுனாக்கா இப்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும்.
அதே நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். இந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, இந்த ராகு பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை. அது எந்த இடமா இருந்தாலும் சரி. அதாவது வீடு கொடுத்த கிரகம் நட்பு கிரகமாக இருந்து, அந்த நட்பு கிரகம் வந்து ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அது மாதிரி வந்துடும். அதே பகை கிரகமாக இருந்து, அந்த பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, நிறைய கஷ்டங்களை இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொடுக்கும். அதாவது முதல் 12 வருடம் அப்படின்னாக்கா அந்த ராகு தசையில் முதல் 12 வருஷம் அப்படின்னாக்கா எப்படி 34 வயசு வரைக்கும் அப்படின்னு வச்சிங்களேன். 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இந்த வயசில் ராகு தசை பெருசாக பண்ணாது. உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் இது மாதிரிலாம் இந்த 7.5 சனியில் கொடுத்துட்டு, திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நெருக்கடி வைக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையும் கொடுத்துரும். திருமணத்தையும் நல்லபடியாக கொடுத்துரும். ஆனால் தொழிலில் இல்லை வேலை வாய்ப்பில் நெருக்கடியை வைக்கலாம். தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அதாவது எம்ப்ளாய்க்கெல்லாம் பரவாயில்ல, நல்ல ஒரு முன்னேற்றம். இன்னொன்று திருமண வாழ்க்கையிலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. முன்னாடி வரக்கூடிய இந்த ராகு தசைக்கு தசா புத்திகள் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்துக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த 12 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக போயிடும். இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, இல்லை ப்ரொமோஷன், அதெல்லாம் வந்து நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுத்துரும். இப்போ திருமணமாகி போச்சு, இப்போ நெருக்கடிகள் இருக்குது, வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வரல, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து போயிடுங்க. வீட்டில் வந்து சண்டையே வேண்டாம். அது மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு தசை அப்படின்னாவே இந்த 2026 பொறுத்த வரைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருக்கக்கூடிய 12 வருஷத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ராகு தசை சுக்கிர புத்திக்கு பிறகு ராகு தசை சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த டைம் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு நல்லபடியாக தொழில் போயிட்டே இருக்கும். இப்போ 7.5 சனி ஆரம்பித்து இப்பவும் போயிட்டே இருக்கும். அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்கன்னாக்கா தப்பிக்கலாம். தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க அப்படின்னாக்கா தடை தாமதங்கள் உண்டு. அதே மாதிரி வேலை இடமாற்றங்கள் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணணும். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பார்க்கலாம். 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதி, உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் சிறப்பு. ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களை மறையாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் 4ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாயிருவார் இந்த குரு பகவான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் வர குரு தசை கெடுக்காதுன்னு சொல்ல முடியாது. லக்ன அவயோகரம் இருந்தால் மட்டுமே இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பாடாப்படுத்தும் தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும். இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்குன வாய்ப்பு இருக்குது. இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அதுவும் கொஞ்சம் தடைப்பட்டு தான் நடக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா குரு தசை 2 பலன்களை கொடுக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சுப தொடர்பில் இருந்தால் மட்டுமே நல்லது. அதாவது சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கை, அது மாதிரி ராசிக்கு மறையாமல் இருந்தால், லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் குரு தசையில். இன்னொன்று, வேலை வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்தா கூட ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டு. அதாவது சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா அவங்களாம் அந்த வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, அது மாதிரி கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். 7.5 சனிக்கு முன்னாடி கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னாக்கா இப்போ 7.5 சனியில் கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி 7.5 சனிக்கு முன்னாடி நல்லா இருந்தது சார், இப்போ 7.5 சனி ஆரம்பித்த பிறகு தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே காட்டுது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக காட்டுது தொழில் இல்லைனா வேலை வாய்ப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துங்க. 2026 பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த தசைகள், அதாவது 7.5 சனி தான் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும். நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லாவே போகும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்குதுன்னா கொஞ்சம் உஷாராகிக்குங்க, அவ்வளோதான். எதெல்லாம் உஷாராகிக்கணுமோ அதெல்லாம் உஷாராகிக்கணும். நீங்கள் 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. கொஞ்சம் நீங்கள் அந்த தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2026 கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்துக்கிறது நல்லது. பெருசாக கடன் வாங்காதீங்க, பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு தொழில் போயிட்டுருக்குன்னா அந்த தொழில் போவோம், நல்லபடியாக போவோம். சனி தசையில் நான் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இப்போ 2025 வரைக்கும் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கலாம்.
சனி தசை அப்படிங்கிறது. இந்த 2025ல் 7 சனி ஆரம்பித்த பிறகு சனி தசை 7 சனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதாவது இந்த ராசிக்கு மட்டும், அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அலைய வைக்கும். ரொம்ப வந்து வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். நீங்கள் எதையுமே யோசிங்க. இப்போ எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்போ எப்படி பண்ணலாம்? ஏன்னா எதிர்வரக்கூடிய காலமும் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழில் பண்ணுங்கள். முதலீடு போடுறது கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். யாரையும் நம்பி பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ வேண்டாம். பெரிய முதலீடுகள் வேண்டாம். புதுசாக தொழில் மாற்றுறது, இடம் மாற்றுறதெல்லாம் இப்போ வேணாம். அதாவது நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா போகும், நல்லபடியாக போகும். நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக ஆரம்பித்தா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இன்னொன்று, வெளிநபர் யாராக இருந்தாலும் சரி, இப்போ குடுக்கல் வாங்கல் பணம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கண்காணிச்சுங்க. எப்படி இருக்குது, இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, எதையுமே வந்து ஆண்ட மேலே பாரத்தை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதாவது தொழில் பண்ணலாம். அது மாதிரி முடிஞ்ச அளவு பணத்தை எப்படியாவது பேசி வாங்கிற மாதிரி பாருங்கள். இந்த சனி தசையில் கொடுக்காத அளவுக்கு பார்த்துங்களேன். கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ அது மாதிரி. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, மற்றபடி வீட்டில் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது வந்து குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு நடந்து தான் வரும். உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது 7 சனியோ இல்லை எக்ஸ்ட்ரா, அதாவது யாருக்காவது 7 சனி இல்லை அஷ்டம சனி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே. அப்படி இல்லை, வேறு யாருக்குமே 7 சனி இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளமே கிடையாது. நல்லபடியாக தொழில் நல்லபடியாக போயிட்டே இருக்கும். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் 7 சனி நடக்கும்போது எந்த இடத்துல சுபகிரகமாக இருந்து தசை பண்ணாலும் சரி, மறைமுக சுப தொடர்புலேருந்து தசை பண்ணாலும் சரி, கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய காலம். எதையுமே வந்து நெகட்டிவாக சொல்கிறது தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் பின்னாடி வரக்கூடிய தசை 3, 6 குடையவன். இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த புதன் தசை அப்படிங்கிறது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா, இந்த தசை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை. அப்போ சிறப்பாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி புதன் தசை நன்மையே செய்யாது, ஆனால் புதன் தசை நன்மை செஞ்சிடும். எதில்னாக்கா இப்போ தொழிலில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும், வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து தொழில் அமையிறது, இல்லை வேலை அமையிறது, வேலை மாற்றங்கள், வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு சுப விசேஷங்கள் நிறைய நடக்கிறது வீட்டில். அது மாதிரி இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க, வீட்டில் தான் இருப்பீங்க, உங்களுடைய தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புதன் தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய புதன் தசை. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த மருத்துவ செலவெல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோயில் கோலத்துக்கு போயிட்டுவாங்க. மன அமைதி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டுவாங்க. மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த 2026. நன்றி.